அடுத்த விக்கெட்டும் காலி. வைத்திலிங்கத்தை தொடர்ந்து திமுகவில் இணைந்த அதிமுகவின் நடப்பு எம்எல்ஏக்கள் அதிர்ச்சியில். எடப்பாடி அதாவது தமிழக அரசியலில் அதிமுகவின் பல்வேறு அணிகளுக்கிடையே நிலவி வரும் அதிகார போட்டிகளுக்கு மத்தியில் ஓ பன்னீர்செல்வம் அணியைச் சேர்ந்த முக்கிய நிர்வாகிகள் அடுத்தடுத்து திமுகவில் இணைந்து வருவது அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிமுகவின் முன்னாள் அமைச்சரும் ஓபிஎஸ் அணியின் தூணாக விளங்கி வருமான வைத்திலிங்கம் நேற்று தனது எம்எல்ஏ பதவியை அதிரடியாக ராஜினாமா செய்தார். இதனைத் தொடர்ந்து தனது மகன் பிரபுவுடன் சென்னை அண்ணா அறிவாலயம் சென்ற அவர் தமிழக முதல்வரும் திமுக தலைவருமான மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக திமுகவில் தன்னை இணைத்து கொண்டார். இந்த தொடர் மாற்றங்களின் அடுத்த கட்டமாக ஓபிஎஸ் அணியின் ஜெயலலிதா பேரவை செயலாளரும் குன்னம் தொகுதி முன்னாள் எம்எல்ஏவுமான ஆர்.டி. ராமச்சந்திரன் தான் திமுகவில் இணைய போவதாக அறிவித்துள்ளார். இது குறித்து பெரம்பலூரில் நேற்று செய்தியாளர்களிடம் அவர் கூறியதாவது: அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி நம்மை மீண்டும் சேர்த்து கொள்ளாத பட்சத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஓ பன்னீர்செல்வம் கடந்த மாதம் எங்களிடம் கருத்து கேட்டிருந்தார். இதற்கிடையே டெல்லியில் அமித்ஷாவை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ், வைத்திலிங்கம் மற்றும் சசிகலா ஆகியோரை கட்சியில் இணைக்க வாய்ப்பே இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துவிட்டார். இந்த சூழலில் வைத்திலிங்கம் எங்களை அழைத்து கலந்து ஆலோசித்தார். அதன்படியே அவர் திமுகவில் இணைந்துள்ளார். வரும் 26ஆம் தேதி தஞ்சையில் நடைபெற உள்ள பிரம்மாண்ட நிகழ்ச்சியில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் வைத்திலிங்கம் தலைமையில் நாங்கள் அனைவரும் திமுகவில் இணைய முடிவு செய்துள்ளோம் என்றார். எடப்பாடி பழனிசாமி தரப்பு கதவுகளை தட்டியும் பலன் கிடைக்காத நிலையில் ஓபிஎஸ் அணியைச் சேர்ந்த அடுத்தடுத்த முக்கிய விக்கெட்டுகள் திமுக பக்கம் சாய்வது அந்த அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக கருதப்படுகிறது. மேலும் தஞ்சை மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் இந்த இணைப்பு படலம் அதிமுகவின் வாக்கு வங்கியில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் தமிழக சட்டசபை கூட்டத்தொடரின் நிறைவு நாளான இன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் பதில் உரையுடன் முடிந்தது. ஆனால் அதிமுக உறுப்பினர்கள் முழுமையாக கூட்டத்தை புறக்கணித்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவரது ஆதரவாளர் எம்எல்ஏ ஐயப்பன் மட்டும் அவைக்கு வந்திருந்தனர். கூட்டம் நிறைவடைந்ததும் சபாநாயகர் அறைக்கு சென்ற ஓ பன்னீர்செல்வத்தை அமைச்சர் பி.கே. சேகர்பாபு சந்தித்து சுமார் 15 நிமிடங்கள் தனியாக பேசினார். இந்த சந்திப்பு தமிழக அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தகவல்களின்படி அமைச்சர் சேகர்பாபு ஓ பன்னீர்செல்வத்தை திமுகவில் இணையுமாறு வலியுறுத்தியதாக தெரிகிறது. இதற்கு பதிலாக ஓ பன்னீர்செல்வம் தனக்கும் தனது எம்எல்ஏ ஐயப்பனுக்கும் முன்னாள் அமைச்சர் வெல்லமண்டி நடராஜனுக்கும் வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட சீட் ஒதுக்க வேண்டும் என்றும் தனது மகன் ரவீந்திரநாத்துக்கும் ராஜ்யசபா இடம் தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்ததாக கூறப்படுகிறது. திமுக தரப்பில் இருந்து இந்த கோரிக்கைகளுக்கு பச்சை கொடி காட்டப்பட்டால் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைவார் என்றும் அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏற்கனவே ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாக செயல்பட்டு வந்த எம்எல்ஏக்களான மனோஜ் பாண்டியன் மற்றும் வைத்திலிங்கம் ஆகியோர் திமுகவில் இணைந்துள்ளனர். இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைவது அதிமுகவுக்கு பெரும் இழப்பாக அமையும் என்று கட்சி வட்டாரங்கள் கருதுகின்றன. அதே சமயம் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு இதுவரை அதிமுக பாஜக கூட்டணியில் இணையும் வாய்ப்பை பெற முடியாத நிலையில் திமுகவுடன் பேச்சுவார்த்தை நடத்துவது தவிர்க்க முடியாத சூழலாக மாறியுள்ளது. இந்த சந்திப்பு தமிழக அரசியலில் பெரும் திருப்பு முனையாக அமையலாம் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் இணைந்தால் 2026 சட்டமன்ற தேர்தலில் தென் மாவட்டங்கள் மற்றும் சில வட மாவட்டங்களில் திமுக கூட்டணிக்கு கூடுதல் பலம் கிடைக்கும். ஆனால் இந்த பேச்சுவார்த்தை எந்த முடிவுக்கு வரும் என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை. அடுத்த சில நாட்களில் இது தொடர்பாக மேலும் தகவல்கள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூரைச் சேர்ந்தவர் எஸ்வி மாணிக்கராஜா. கடம்பூர் ஜமீன் குடும்பத்தைச் சேர்ந்தவர் என்பதால் இவரை ராஜா இளைய ஜமீன்தார் என்றுதான் அழைப்பார்கள்.
அதிமுகவில் தன்னை இணைத்து கொண்டு கோலோச்சியர் ஜெயலலிதா காலத்தில் அதிமுகவில் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி செயலாளராக நியமிக்கப்பட்டார் மாணிக்கராஜா. கடந்த 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட அதிமுகவில் சீட்டு ஒதுக்கீடு செய்வதற்கான நேர்காணலுக்கு மாணிக்கராஜா, முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு உள்ளிட்ட 3 பேர் போயஸ் கார்டனுக்கு அழைக்கப்பட்டனர். மாணிக்கராஜாவும் ராஜுவும் ஒரே ஊர்க்காரர்கள்தான். ஆனால் நேர்காணலில் சீட் என்னவோ கடம்பூர் ராஜுவுக்கு தான் கிடைத்தது. நேர்காணலின் போது முதல்வர் ஜெயலலிதா முன்பு மாணிக்கராஜா தான் ஒரு ஜமீன்தார் என்பதை விட்டு கொடுக்காமல் உள்ளூரில் அரசியல் செய்யும் தனக்கே உரிய ராஜ தோரணையில் பேசியதும், வைப்பாறு மணல் கொள்ளையில் மறைந்த முன்னாள் தூத்துக்குடி திமுக மாவட்ட செயலாளரும் தற்போதைய அமைச்சருமான கீதா ஜீவனின் தந்தை பெரியசாமியுடன் தொடர்பு இருப்பதாக கிளம்பிய ஆதாரத்துடனான புகாரும் தான் மாணிக்கராஜாவுக்கு சீட் கிடைக்காததற்கு காரணம் என்றனர் கட்சியினர். அதன் பிறகு கட்சியில் மாணிக்கராஜாவுக்கும் அமைச்சர் கடம்பூர் ராஜுவுக்கும் மோதல் போக்கு தொடர்ந்தது. அதிருப்தியிலேயே கட்சியில் தொடர்ந்த மாணிக்கராஜாவுக்கு கட்சியில் எந்தவித முக்கியத்துவமும் அளிக்கப்படவில்லை. கட்சி நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளாமல் ஒதுங்கியே இருந்தார். ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு உருவான அமமுகவில் தன்னை இணைத்து கொண்டார் மாணிக்கராஜா. அமமுகவின் தேர்தல் பிரிவு செயலாளரும் தென் மண்டல அமைப்பாளராகவும் நியமிக்கப்பட்டார் மாணிக்கராஜா. டிடிவி தினகரனின் தென் மண்டல தளபதியாகவே திகழ்ந்தார். சசிகலாவின் கணவர் நடராஜன் காலத்தில் இருந்தே அக்குடும்பத்துக்காக நெருக்கமானவரும் கூட. தென் மண்டலத்தில் உள்ள தேனி முதல் குமரி வரையிலான 10 மாவட்டங்களில் இவரது ஆலோசனையும் அனுமதி இல்லாமல் கட்சியில் எந்த முடிவையும் எடுக்க மாட்டார் தினகரன். மாணிக்கராஜாவுக்கு தினகரன் அளிக்கும் முக்கியத்துவம் பிடிக்காமல் அமமுகவில் பயணித்து வந்த தற்போதைய எம்பி தங்க தமிழ்ச்செல்வன், முன்னாள் அமைச்சர் இசக்கி சுப்பையா உள்ளிட்ட பல தென் மாவட்ட நிர்வாகிகள் கட்சியை விட்டு விலகினார்கள். இருப்பினும் அவர் மீதான மரியாதையும் அவருக்கான முக்கியத்துவத்தையும் தினகரன் குறைக்கவில்லை. கட்சியை விட்டு யார் போனாலும் பரவாயில்லை, என்னுடைய உண்மையான தென் மண்டல தளபதி மாணிக்கராஜா மட்டும்தான் என நிர்வாகிகள் மத்தியில் வெளிப்படையாகவே பேசினார் டிடிவி தினகரன். தென் மாவட்டங்களில் தினகரன் வருகை புரிந்தால் காரில் தினகரன் அமரும் முன் இருக்கையில் மாணிக்கராஜா அமர்ந்திருக்க, பின் இருக்கையில் அமர்ந்து தொண்டர்களை பார்த்தபடியே கையசித்து வலம் வருபவர் தினகரன். இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாகவே கூட்டணி குறித்த பேச்சுவார்த்தையில் மாணிக்கராஜாவிற்கும் தினகரனுக்கும் இடையே கருத்து வேறுபாடுகள் நிலவி வந்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்துதான் திமுகவில் இணைய முடிவிற்கு வந்தாராம் மாணிக்கராஜா. அவர் திமுகவில் இணைய போகும் தகவல் அறிந்த தினகரன் அமமுகவின் கட்சியை விட்டு நீக்கி அறிக்கை வெளியிட்டுள்ளார். இன்று அறிவாலயத்தில் முதல்வர் ஸ்டாலின் முன்னிலையில் தன்னை திமுகவில் இணைத்து கொண்டார். அவருடன் தென் மாவட்டங்களைச் சேர்ந்த சில மாவட்ட செயலர்களும் இணைந்தனர். திமுகவில் இணைந்ததற்கான காரணம் குறித்து அவர் கூறுகையில், தமிழகத்தில் நல்லாட்சி கொடுத்து கொண்டிருக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுகவில் இணைந்துள்ளோம். அமமுக எதற்காக தொடங்கப்பட்டது என்பது அனைவருக்குமே தெரிந்த விஷயம். அப்படி இருக்கும்போது கடந்த 8 ஆண்டுகள் கஷ்டப்பட்டு வளர்த்த அக்கட்சியை மறுபடியும் பழைய நிலைக்கு அழைத்து சென்றுள்ளார் தினகரன். பலமுறை எடுத்து சொல்லியும் கேட்காமல் தினகரன் எடுத்த முடிவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து திமுகவில் இணைந்துள்ளோம். என்னுடன் 3 மாவட்ட செயலாளர்கள் இணைந்துள்ளனர். விரைவில் மற்றவர்களும் வருவார்கள். அமமுக உருவாக்கப்பட்டதற்கான நோக்கத்துக்கு அர்த்தமில்லாத தலைமையில் செயல்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளியேறியுள்ளோம் என்றார். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.